காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை தொடர்பான அமைச்சரவைக் கூட்டத்தில் வாகா அட்டாரி எல்லை மூடப்படும், சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த நேபாளத்தைச் சேர்ந்தவர் உட்பட 26 பேரின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்து தாக்குதலுக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்தது. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து தீவிரவாதத்துக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்ததை குறிப்பிட்டு ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவித்தார். அதன்படி பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீரை பகிர்ந்தளிக்க 1960 மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போவதில் இருந்து முற்றிலுமாக பின்வாங்கும் வரை ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்றார். அமிர்தசரஸ் ஒட்டிய அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் என்றும் உரிய ஆவணங்களுடன் எல்லையை கடந்து வந்தவர்களும் மே 1ஆம் தேதிக்குள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றார். சார்க் விசா விலக்கு திட்டம் மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களும் ரத்தாவதாக அறிவித்தார். சார்க் விசா மூலம் இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கூறினார். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பாகிஸ்தான் முப்படை ஆலோசகர்கள் தேவையற்றவர்களாக அறிவிக்கப்படுவதாகவும், ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் உள்ள இந்திய ஆலோசகர்களும் இந்தியாவுக்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர். இரு நாட்டு தூதரகங்களில் உள்ள அதிகாரிகள் எண்ணிக்கையை 55 இருந்து 30 குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆராயப்பட்டதாகவும், முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளும் துணை போனவர்களும் நீதியின் முன்பு நிச்சயம் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூட்டத்தில் உறுதி கூறப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.